ஆனாலும் கழுகுகளின் பிணவேட்கை மட்டும் குறையவே இல்லை. உருவம் குறுக்கப்பட்டதும் இறந்த உடல்களின் மேல் அந்த இனங்கள் வட்டமிட காவலன், பரமன் மற்றும் பொறுப்பாளர்கள் கூடி என்ன செய்வது, அடக்கம் செய்தாலும் தோன்றுகிறது, அழித்து விடலாமா என்று பரமன் கேட்க, தவறு, ஆசை இருக்கத்தான் செய்யும், யோசித்தான் காவலன். இன்று முதல் இறந்த மனிதனை விறகுகளில் அடுக்கி எரிக்கும் பழக்கம் உண்டாகட்டும். சாம்பலை கூட விடாமல் கடலில் கலக்கட்டும். குறிப்பாய் பொறுப்பாளர்கள் இறந்தால் வானத்தில் தூவட்டும். ஆனால் கண்டிப்பு வேண்டாம். அமல்படுத்தப்பட்டது. கழுகுகள் டொமினிக்கிடம் தங்களை முழுமையாக ஒப்படைத்து விட்டனர். டொமினிக் முதலில் தாய் கழுகுவின் கருவிலேயே உற்பத்தியாகி கால்களில் தோன்றும் மைக்ரோவை பிடுங்கினான். உருவத்தையும் மயிலை விட சின்னதாக்கினான். தாய்க்கழு, எங்களுக்கு ஒரு பணியும் கொடு என்க, நீ சுஷ்டே ராமனாக அவதரிக்கிறான், அப்போது சீதா அன்னையின் துணைவனாயிரு, முழுமையாய் பணியாற்று, இந்துக்கள் உங்களை வழிபடுவார்கள், உங்கள் களங்கமும் மறையும். அதேபோல் தாய்க்கழுகு அசத்தியது. அதன் பின் சுஷ்டே எங்கெல்லாம் நிலவுகிறாரோ அங்கெல்லாம் வானில் வட்டமிடும். இதை நம்பூதிரி பூமிக்கு அறிவிக்க இந்துக்கள் வானில் கழுகை பார்த்தவுடன் கன்னத்தில் போட்டுக் கொண்டனர். இந்த கழுகு பிரச்சனை முடிந்து பல யுகங்கள் அமைதியாக இருந்தது.